ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். மகாபாரதம்ங்கிற இதிகாசத்தை 5வது வேதம் அப்படின்னு கொண்டாடுவார்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் அதில் கொட்டி கிடக்கு. இதில் நட்புங்கிற தலைப்பில் துரியோதனன் கர்ணன் நட்பையும், கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனோடு நட்பு பாராட்டிய விதத்தையும் இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். இவர்கள் எப்படி இணைந்தார்கள், அதன் பின்னணி ரகசியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அசுரர்கள் பல ரகம், அவ கேட்குற வரன்களும் பல ரகம். டம்பன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். டம்பன்னா என்ன அர்த்தம்? வெளிப்பகட்டு அப்படின்னு சொல்லுவோம். கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா தம்பட்டம் அடிக்கிறது. உள்ளுக்குள்ளே 1000 குறைகள் இருக்கும், ஆனால் வெளியில் தன்னை பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சுப்பான். அதை தான் தம்பட்டம் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இந்த டம்பனுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் டம்போத்பவன். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்வாளே, அந்த மாதிரி இவன் தன்னோட அப்பாவையே மிஞ்சினவன். எப்படி அப்படின்னா, பிரம்மாவை குறித்து இவன் கடும் தபஸ் பண்ணினான். உடனே பிரம்மா பிரத்யக்ஷமானார். என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னார். இவன் சொன்னான், எனக்கு இறப்பே வரக்கூடாது அப்படின்னா, நான் சாகவே கூடாது அப்படின்னா. அப்படிலாம் ஒரு வரம் நான் கொடுக்க முடியாதுப்பா, பிறந்தா இறப்பு நிச்சயம் அப்படின்னார். அப்போ சரி, போர்க்களத்தில் ஆயுதங்கள் என்ன தாக்காமல் காக்கிறதுக்கு எனக்கு கவச்சம் கொடுங்கோ அப்படின்னா. கவச்சம் தானே தரேன் அப்படின்னு விட்டார். ஒரு கவச்சம் இல்லை, 1000 கவச்சங்கள் வேணும் அப்படின்னா. 1000 கவச்சமா? சரி கொடுக்குறேன், அதை எப்படி அணிஞ்சுப்ப அப்படின்னு கேட்டார். ஒரு சமயத்தில் ஒரு கவச்சம் அணிஞ்சுண்டு சண்டை போடுவேன், அது போயிடுத்துன்னா 2வது கவச்சம் தானே வரணும் அப்படின்னு கேட்டான் பரன். கவச்சம் தானே கேட்குறான், போனால் போகிறது கொடுத்துடலான்னு பிரம்மா கொடுத்துட்டார். உடனே இந்த டம்பன் சொல்கிறான், ஒரு கவச்சத்தை ஒத்தன் உடைக்கணும்னா அவன் 12 வருஷம் தபஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமாக கேட்டான். வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவன் ஒரு கவச்சத்தை உடைக்கிறதுக்கு 12 வருஷம் தபஸ் பண்ணி இருக்கணும்னா, இவனுடைய 1000 கவச்சத்தையும் உடைக்கணும்னா அந்த வில்லாளி 12000 வருஷம் தபஸ் பண்ணி இருக்கணும். அப்போ தான் 1000 கவச்சத்தையும் உடைக்க முடியும். இவன் அப்போ தான் இறந்து போவான். யாரால இது சாத்தியம்? பிரம்மா யோசிச்சார். ரொம்ப சாமர்த்தியமாக கேட்டுட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நாம்ளோ வரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோமே, சரி அந்த நாராயணன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அவர். இந்த டம்போத்பவன் இப்போ இவனை எல்லாரும் சகசர கவச்சன் அப்படின்னு அழைக்கிறார்கள். இனி என்னை யாராலையும் கொல்ல முடியாதுங்கிற அகங்காரத்தில் எல்லாரையும் போய் பம்புக்கு இழுப்பான் இவன். அப்பாவி மக்களெல்லாம் துன்புறுத்தினான். கர்ப்பம் ஜாஸ்தியாகி காட்டுக்கு போனால் அங்கே அப்பாவி மகரிஷிகள்லாம் உட்காண்டிருந்தா இல்லையா, அவளையும் தபஸ் பண்ண விடாமல் துன்புறுத்தினான். ரிஷிகள்லாம் பார்த்தா இவனை சரியான இடத்துல கோத்து விட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணினா. ஒரு நாளைக்கு அவனை கூப்பிட்டு சொல்கிறா, டேய் சகசர கவச்சா, உனக்கு நிகராக திறமைசாலிகளாக 2 பேர் இருக்காப்பா, தைரியம் இருந்தால் அவாக்கிட்ட போய் சண்டை போடு, அவளை போய் தாக்கு அப்படின்னு சொன்னார்கள். யாரவா அப்படின்னு கேட்டான் இந்த டம்போத்பவன். பத்ரிநாத் க்ஷேத்திரத்தில்
ஒரு இலந்த மரம் இருக்குது, அதுக்கிட்ட 8 சக்கரம் உள்ள ஒரு தேர் இருக்குது. அந்த தேரில் உட்காந்து 2 பேர் தபஸ் பண்ணின்னு இருக்கா. ஒருத்தர் குரு, மற்றொருவர் அந்த குருவுக்கு சிஷ்யன். அவா 2 பேரும் வலிமை மிக்கவா, திறமைசாலிகள். நீ அவளை போய் தாக்கு அப்படின்னு சொன்னார்கள். யார் அந்த குருவும் சிஷ்யனும்? குருங்கிறவர் நாராயண ரிஷி, சிஷ்யன்கிறவர் நர ரிஷி. பெருமாள் நாராயணன் எடுத்த இரட்டை அவதாரம். 2 பேருமே நாராயணன் தான். பெருமாள் ஏன் இப்படி அவதாரம் பண்ணார்? இவருடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்ப்போம். வைகுண்டத்தில் பெருமாள் ஒரு நாளைக்கு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். மகாலட்சுமி தாயார் வந்து, எதை பற்றி சிந்தனை பண்ணுறேன் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். அவகிட்ட பெருமாள் சொன்னார், லோகத்தில் உள்ளவாளுக்கு 8 எழுத்து மந்திரமான அஷ்டாட்சரத்தை ஒரு நல்ல குருமுகமாக உபதேசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும், யாரை அனுப்பலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னார். அப்படியா, நல்ல குருவுடைய லட்சணம் என்னன்னு சொல்லுங்களே அப்படின்னு கேட்டா தாயார். குருவோட லட்சணத்தை நம் சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில் அருளியிருக்கார். என்ன குரு லட்சணம் பாருங்கோ. சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். குருங்கிறவர் முன்னோர்கள் காட்டின வழியை ஃபாலோ பண்ணணும். என் வழி தனி வழின்னு போகக்கூடாது. வேத சாஸ்திரங்களை தெரிஞ்சுண்டு பகவானிடத்தில் பக்தியோடு இருக்கணும். சத்பஸ்தம் சத்தியவாசம் சமய நியதையா சாது விருத்தையா சமேதம். அந்த குரு நல்ல சத்வகுணத்தோடையும் சத்தியத்தையே பேசிண்டு தர்மத்தை தெரிஞ்சுண்டு நல்ல அனுஷ்டானங்களோட நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். டம்ப அசூயா ஆதிமுக்தம் ஜித விஷமிகணம். டம்பம் பொறாமை இல்லாமல் புலன்களெல்லாம் அடக்கி தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்யே சாஷிதாரம். தயாள குணத்தோட சிஷ்யனோட தப்பை சுட்டி காட்டி திருத்துபவராக இருக்கணும். ஸ்வபர ஹிதபரம் தேசிகம் பூஷ்ணு ரிப்சேத். நல்ல ஆச்சாரியனா புறத்தூய்மை அகத்தூய்மையோட எல்லோருக்கும் ஹிதம் தருபவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் பெருமாள் நாராயணன். அதை கேட்டார் தாயார். இத்தனை குணங்களோட இத்தனை லட்சணங்களோட ஒரு ஆச்சாரியன் கிடைக்கவே மாட்டார் அப்படிங்கிறா பிராட்டி. அதனால பேசாமல் நீங்களே ஒரு குருவாக அவதாரம் பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் ஒரு குருவாக அவதாரம் பண்ணால் உங்களை பார்த்து எதிர்காலத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவா, இப்படி ஒரு குரு இருந்திருக்கார் அப்படின்னு அவள் அட்வைஸ் பண்ணினா. அதனால தான் ஸ்ரீமன் நாராயணன் நாராயண ரிஷி அப்படிங்கிற குருவாக அவதாரம் பண்ணிட்டார். இவர் இப்போ யாருக்கு உபதேசம் பண்ணுவார்? பாத்திரமறிந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல சிஷ்யன் வேணுமே அப்படின்னு இப்போ சிந்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். உடனே தாயார் கேட்குறா, நல்ல சிஷ்யனுடைய லட்சணத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டா. சிஷ்ய லட்சணத்தையும் சுவாமி வேதாந்த தேசிகனே சொல்லியிருக்க. என்ன சிஷ்யனுடைய லட்சணம்? சத்புத்திகி சாது சேவி சமுச்சித சரிதக தத்துவபோதா அபிலாக்ஷி. நல்ல புத்திசாலியாக இருக்கணும், பாகவதர்களோட கலந்து பழகும் குணம் உள்ளவனாக இருக்கணும், தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் உள்ளவனாக இருக்கணும். அடுத்ததாக சொல்கிறார், சுஸ்ருஷுஸ் தியக்தமானக பிரணிபதன பரக பிரஸ்னகால பிரதீட்சக. குருவுக்கு எல்லா பணிவிடைகளையும் அந்த சிஷ்யன் பண்ணணும். அவரை எப்பவும் விழுந்து சேவிக்கணும். அகங்காரம் இருக்கக்கூடாது. காலமறிந்து டவுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சொல்கிறார், சாந்தோ தாந்தோ ந சூயக சரணம் உபகதக சாஸ்திர விஸ்வாசாலி. சாந்தமாக புலன்களை அடக்கி சரண உபாகதக குருவை சரணமடைஞ்சு சாஸ்திரத்தில் விஸ்வாசம் உள்ளவனா இருக்கணும். பொறாமை இருக்கக்கூடாது. சிஷ்ய பிராப்த பரீட்சாம்
கிருத்வி அபிமதம் தத்வத சிக்ஷணீயக. குரு எப்போ தேர்வு வச்சாலும் தேர்வை எதிர்கொள்பவனாகவும் குருவிடம் நன்றியோடையும் இருக்கணும். இதுதான் சிஷ்யனுடைய லட்சணம் அப்படின்னு சொன்னார். இத்தனை லட்சணங்களையும் கேட்டா தாயார் சொல்கிறா, இப்பேற்பட்ட லட்சணங்களோட சிஷ்யன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குரு கூட கிடைச்சிடுவார், ஆனால் சிஷ்யன் கிடைக்கவே மாட்டார். அதனால நீங்களே சிஷ்யனாகவும் பிறந்துடுங்கோ அப்படின்னு விட்டார். அதனால் ஸ்ரீமன் நாராயணனே நர ரிஷியா சிஷ்யனா அவதாரம் பண்ண. 2 பேரும் அண்ணன் தம்பியா. தர்மன் இவருடைய மனைவி மூர்த்தி தம்பதிகளுக்கு குழந்தைகளாக இருவராக ஒருவரே வந்தார் நர நாராயணர்களாக அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. பெருமாள் எப்போ அவதாரம் பண்ணாலும் அவருக்கு ஏற்ற வடிவத்தோட மகாலட்சுமி தாயாரும் அவதாரம் பண்ணிடுவார். இப்போ இங்கே இலந்தை மரமா இவா 2 பேருக்கும் நிழல் தர வந்துட்டா அவள். அங்கே 2 பேர் அந்த நிழல் தர மரத்துக்கு கீழே 2 பேரும் 8 சக்கர தேரில் உட்காண்டிருந்தா. அந்த தேர் யார் அப்படின்னா கருட பகவான். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக அவரும் வந்துட்டாராம். நாராயண ரிஷிங்கிற ஆச்சாரியன் அஷ்டாட்சர மந்திரத்தை நர ரிஷிங்கிற சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணின்னு இருக்க அந்த பத்ரிநாத்தில். இன்றைக்கும் நம்ம பத்ரிநாத் கோவிலில் போய் பெருமாளை சேவித்தோம்னா பிரதட்சணம் வரப்போது ஒரு இலந்த மரம் இருக்கும், அங்கே மகாலட்சுமி தாயார் சன்னதி இருக்கும். அதை நம்ம சேவிக்கிறோம். அடியேன் சேவிச்சிருக்கேன். இவாளால் தான் இன்னி வரைக்கும் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை மற்ற குரு சிஷ்யர்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இந்த நரநாராயண ரிஷிகள்கிட்ட தான் சகஸ்ர கவச்சன் சண்டை போடுறதுக்காக வந்துட்டான். நாராயண ரிஷி இவனுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா பகவான் ஆச்சே, இவன் எப்படி வரன் கேட்டிருக்கான் பிரம்மா கிட்டங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால் பதட்டப்படாமல் பத்மாசனத்தில் உட்காந்து கண்ணை மூடி தபஸ் பண்ணின்னு இருக்கார் நாராயண ரிஷி. நர ரிஷி வில் அம்பை ஏந்தி சகஸ்ர கவச்சனோட சண்டை போட்டுன்னு இருக்கார். 12 வருஷ காலம் சண்டை நடக்கிறது. 12 வருஷம் ஆன உடனே நாராயண ரிஷி கண் திறந்தார். எழுந்து வந்து நர ரிஷிக்கிட்டேந்து அந்த வில்லையும் அம்பையும் வாங்கி சகஸ்ர கவச்சனுடைய ஒரு கவச்சத்தை உடைச்சிட்டு நர ரிஷிக்கிட்ட சொன்னார், நான் இப்போ இவனோட 12 வருஷ காலம் சண்டை போட்டுருக்கேன், நீ போய் 12 வருஷ காலம் தபஸ் பண்ணு அப்படின்னார். ஏன்னா அப்படி தானே இவன் வரம் கேட்டிருக்கான், அதனால நீ போய் தபஸ் பண்ணு அப்படின்னார். முதல் கவச்சம் நாராயண ரிஷி உடைச்சுட்டார். இப்போ நர ரிஷி 12 வருஷம் தபஸ் முடிஞ்ச உடனே எழுந்து வந்து நாராயண ரிஷிக்கிட்டேந்து வில்லையும் அம்பையும் வாங்கி சகஸ்ர கவச்சனுடைய 2வது கவச்சத்தை உடைச்சுட்டார். அப்போ நாராயண ரிஷி ஒரு முதல் கவச்சம், 2வது கவச்சம் நர ரிஷி உடைச்சுட்டார். இப்படியே 2 பேரும் மாறி மாறி சகஸ்ர கவச்சனுடைய 999 கவச்சத்தையும் உடைச்சுட்டார். கடைசியாக 1000வது கவச்சத்தை யார் உடைக்கணும்னா நர ரிஷி உடைக்கணும். சகஸ்ர கவச்சன் இப்போ ஏக கவச்சனா ஆயிட்டான். இதையும் இழந்துட்டா அவன் இறந்து போயிடுவான். உடனே அவன் பயந்து போயிட்டான். சண்டை போடாமல் போரில் புறமுதுகிட்டு ஓடியே போயிட்டான். எங்கே ஓடி போனான்? சூரிய பகவான் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சுட்டான். அங்கே போய் சூரியனுக்குள்ளே புகுந்துட்டான். இந்த கதையெல்லாம் எங்கே இருக்குது, நீங்கள் மாட்டு கதை அடிக்கிறீங்களே அப்படின்னா பாத்ம புராணத்தில் இந்த கதையெல்லாம் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நாராயணியத்தில் பட்டத்திரிகள் கூட பாடுறார் பாருங்க. தைத்தியம் சகஸ்ர கவச்சம் கவச்சைஹி பரீதம் சாகஸ்ரவத்சர தபக சமராபிலவ்யைஹி பர்யாய நிர்மித தபக சமரௌ பவந்தௌ சிஷ்ட ஏக கங்கடமும் ஞகதாம் சலீலம். இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரிகள் பாடுற போது குருவாயூரப்பன் என்ன பண்ணான்னா, ஆமாம் நீ பாடினது சத்தியம், கரெக்டு அப்படின்னு தலையாட்டினான் அப்படிங்கிறார் பட்டத்திரிகள்.
இப்போ இதுவரை திரேதாயுக கதையைத்தான் நம்ம பார்த்தோம். இனி துவாபர யுகம் கடைசியில் நடந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். குந்தி தேவி துர்வாச மகரிஷிக்கு கூடவே இருந்து நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணினான். அப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகலை. துர்வாச மகரிஷி, இவள் அப்பா ராஜா. துர்வாச ரிஷிக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணினா குந்தி தேவி. இவளுடைய பணிவிடைக்கு சந்தோஷப்பட்டு துர்வாசர் ஒரு மந்திரத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணினார். அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறார் எடுத்து. அம்மா குந்தி தேவி, இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த தேவனை பிரார்த்திக்கிறாயோ அந்த தேவனுடைய அருளால் அந்த தேவனின் அம்சம் கொண்ட ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். முக்காலமும் தெரிஞ்சவர்களாச்சே ரிஷிகள்லாம், அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. அதனால இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். இந்த மந்திரத்தை இவ என்ன பண்ணினா தெரியுமா? உடனேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துடுத்து. ஆனால் அந்த சமயம் இவளுக்கு கல்யாணம் ஆகலை. சூரிய தேவனை குறித்து இந்த மந்திரத்தை சொன்னால் துர்வாச மந்திரங்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்டு, பரிசோதனைங்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டு ரெண்டும் கலந்ததுனால சூரிய தேவனின் அம்சமான மகன் மட்டும் பிறக்கலை. சூரியனுக்குள்ளே இருந்த தம்போத்பவன் அப்படிங்கிற அசுரன் ஏக கவச்சத்தோடு ஒளிஞ்சின்னு இருந்தானே, அவனும் சேர்ந்த காம்பினேஷனாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுத்து. இந்த குழந்தை பிறக்கிற போதே கவச்ச குண்டலத்தோடு பிறந்தது. குண்டலம் சூரிய தேவனுடைய அம்சம். இந்த குண்டலம் இருக்கிற வரை இவனை யாராலையும் வீழ்த்த முடியாது. கவச்சம் அசுரனான டம்போத்பவனோடது. இந்த குழந்தை யார் தெரியுமா? இவன்தான் கர்ணன். மகாபாரதத்தில் புரியாத ஒரு கேரக்டராக இருக்கிறவன் இந்த கர்ணன். யாருக்குமே இவன் எப்படிப்பட்டவன்கிற புரியவே புரியாது. அப்படி ஒரு கேரக்டர் இவன். வஞ்சத்தில் வீழ்ந்தாயடான்னு பாடுறாளே, கர்ணனை குறித்து எல்லாரும் சொல்கிறாளே. ஏன் அப்படின்னா, சூரியனின் அம்சமாக பூமியில் வந்து பிறந்தாலும் டம்போத்பவனின் அசுரத்தன்மை உள்ளே இருந்ததுனால தான் அசுரத்தன்மை தெய்வீகத்தன்மையை அழிச்சுடுத்து. அதனால் அந்த அசுரத்தன்மை தான் ஓங்கி நின்றுதான். இப்போது பாண்டவர்கள்கிட்ட வருவோம். பாண்டவர்கள் எல்லாரையும் குந்தி தேவி விதவை ஆனதுக்கப்புறம், அவள் கணவன் இறந்துட்டான், விதவை ஆனதுக்கப்புறம் துர்வாசருடைய மந்திரத்தினால தான் பிறந்தார்கள். ஆனால் அவளுக்குள்ள தேவர்களுடைய அம்சம் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா இப்போ இவள் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலை, ஒன்லி பாசிட்டிவிட்டி மட்டுமே இருந்தது. தர்மபுத்திரருக்குள்ள தர்மதேவனை குறித்து இவள் அந்த மந்திரத்தை சொன்னதுனால தர்மதேவனுடைய அம்சம் மட்டுமே இருந்தது. பீமனுக்குள்ள வாயு தேவனுடைய அம்சம் மட்டுமே இருந்தது. அர்ஜுனனுக்குள்ள இந்திரனுடைய அம்சம் மட்டுமே இருந்தது. நகுல சகாதேவர்களுக்குள்ள அஸ்வினி தேவதைகளுடைய அம்சம் மட்டுமே இருந்தது. இந்த தேவதைகளுடைய அம்சமாகவே இவள்லாம் பிறந்தா. இப்போது நரநாராயணர்கள் என்ன ஆனா துவாபர யுகத்தில் அப்படின்னு பார்க்கலாம். திரேதா யுகம் வரையிலும் தான் நரநாராயணர்களை நம்ம பார்த்தோம். துவாபர யுகத்தில் அவள் என்ன ஆனா அப்படின்னா, நாராயண ரிஷி தான் கிருஷ்ணராக அவதாரம் பண்ணிட்டார். நர ரிஷி அர்ஜுனனாக பிறந்துட்டான். இவாளுடைய அவதாரத்தை பாகவதம் சொல்கிறது ஒரு ஸ்லோகத்தில். தாவி மௌவை பகவதக ஹரே அம்ஷௌ இகா கதௌ பாரௌ யயாயச்ச புவஹ கிருஷ்ணௌ யது குருத் பகௌ. நரநாராயணர்களே, பூபாரத்தை தீர்க்கணும், யது வம்சத்தையும் குரு வம்சத்தையும் பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் பிறந்தார்கள் அப்படிங்கிறது இந்த பாகவத ஸ்லோகம். திரேதா யுகத்தில் இவா 2 பேரும் அண்ணன் தம்பி நரநாராயணர்களாக இருந்தார்கள். இந்த துவாபர யுகத்தில் அத்தை மகன் மாமன் மகன்கிற உறவு. நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் 2 பேரும். முன் ஜென்மத்தில் ஆச்சாரியன் சிஷ்யன்கிற உறவு. இந்த ஜென்மாலையும் கண்ணன் கீதாச்சாரியன், அர்ஜுனன் கீதோபதேசம் கேட்ட சிஷ்யன். நரரிஷி அர்ஜுனனாக வந்துட்டான். அடிஷனலாக
இந்திரனோட அம்சமும் இருக்குது. ஏன்னா குந்தி தேவி இந்திரனை தியானித்து மந்திரத்தை சொன்னதுனால இந்த அர்ஜுனனுக்குள்ள 2 அம்சமும் இருக்குது. இது மட்டும் இல்லை, பகவான் எத்தனையோ கணக்கு போடுவான். என்ன கணக்கு அப்படின்னா, ராமாவதாரத்தில் ராமன் சூரியனின் மகனான சுக்ரீவனோட நட்பு கொண்டான். இந்திரனுடைய மகனான பாலியை அழிச்சுட்டான், பாலியை கொன்னுட்டான். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ இந்திரன் மகனான அர்ஜுனனோட நட்பு சூரியனுடைய மகனான கர்ணனை அழிக்க போகிறான் கிருஷ்ணாவதாரத்தில். இதெல்லாம் அவன் போட்ட கணக்கு. மகாபாரதத்தில் கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையேயான நட்பு பகவானுக்கும் பாகவதனுக்குமான நட்பு. இந்த நட்பின் நோக்கம் என்ன அப்படின்னா, தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான். கர்ணனோட நட்பு கொண்டான் யார்? துரியோதனன். இவன் யார் அப்படிங்கிற பிறப்பின் ரகசியத்தை அடுத்த எபிசோடில் நம்ம அனுபவிக்கலாம். யாதவ கிருஷ்ணனுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவதனூஜாய வாசுதேவாய மங்களம்.